ஹல்லேலூயா. ஆமென். வசனம் சொல்லுது, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆமென், ஆமென். அப்ப இந்த ஞானவான்கள் எப்படிப்பட்டவர்கள்? அப்ப ஒளியைப் போல நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள். ரெண்டையும் நாம் பார்க்கணும். நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள். இப்போ ஒரு மனுஷனை, தேவனை அறியாம இருக்கிற அந்த மனுஷனை நீதியை இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லி அவங்களை உட்படுத்தும் பொழுது அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்களாம்? ஒளியை போல, நட்சத்திரத்தை போல என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் பிரகாசமா இருப்பாங்களாம். ஹல்லேலூயா. போட்டிருக்கோம். அப்படிதான் நியாய தீர்ப்பு பிரபு இப்படிப்பட்டவங்க இப்படிதான் இருப்பாங்க. ஹல்லேலூயா. இப்போ நாங்க உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். என்னத்தை பேசிக் கொண்டிருக்கிறோம்? நீதியை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். உங்களை நீதிக்கு உட்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. நீதிக்கு, அதாவது இயேசு கிறிஸ்துவ நீதிக்குள்ளாக உங்களை என்ன செய்றோம்? உட்படுத்துகிறோம். இதற்கு அவர் தருகிற பரிசு அப்படி எப்படி என்னன்னா, ஆகாய மண்டலத்தின் ஒளியை போல நீதிக்கு உட்படுத்துறவங்க நட்சத்திரத்தை போல என்றென்றைக்கும் சதா காலங்களும் பிரகாசிக்கப்பட்டிருப்பாங்க. ஹல்லேலூயா. இப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க. அவங்க எங்க போக மாட்டாங்க? இருளுக்கு போக மாட்டாங்க. அவங்க நட்சத்திரத்தை போல பிரகாசமா இருப்பாங்களாம். அப்ப நீங்க ஒரு ஆளுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசி அவங்களை நீதிக்கு உட்படுத்தும் பொழுது நீங்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பீர்கள் என்பதை வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நீங்க சுவிசேஷத்தை அறிவித்து அந்த சுவிசேஷத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர்கள் அதை விசுவாசிக்கும் பொழுது அவர்கள் நீதிக்கு உட்படுகிறார்கள். அவர்களை நீதிக்கு உட்படுத்துற பங்கு யாருக்கு வருகிறது? உங்க மூலமாக தான் என்ன செய்து வருகிறது. அதனால நீங்கள் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துல தேவன் உங்களை வச்சிருப்பார். ஹல்லேலூயா. ஆமென். இதை கொஞ்சம் மனசுக்குள்ள நீங்க வச்சுக்கொள்ளுங்க. இதையெல்லாம் நீங்க நினைத்து கொண்டால்தான் நீங்கள் இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பீங்க. இயேசு கிறிஸ்து யாரு? இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தார்? அவர் மூலமா நமக்கு என்ன கிடைக்கிறது என்பதை நாம் என்ன செய்வோம்? அறிந்து கொள்வோம். 2ஆம் வசனம் படிங்க. பூமியின் கீழே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கு, சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்தெழுந்திருப்பார்கள். சொல்லப்பட்டிருக்குது, பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். மரித்தவர்களை குறித்து சொல்லப்படுது. இந்த ரெண்டுமே யாரதான் சொல்லுது? மரித்தவர்களை குறித்து தான் சொல்லப்படுது. எங்க? நம்ம இந்த பூமியில இருந்து போனவங்க, மரிச்சவங்க, அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இந்த தானியேல் புஸ்தகம் வந்து நம்ம புதிய ஏற்பாட்டுல வெளிப்படுத்துறதும் தானியேலும் ஒன்று போல இருக்கும். தானியேலுக்கு தேவன் வரப்போற காரியங்களை குறித்து வெளிப்படுத்தினார். அதற்காக தானியேல் சில விளக்கறைகளை கொடுத்தார். உபவாசம் இருந்து தேவ சமூகத்திலே காத்திருந்தார். இதெல்லாம் நான் அறிந்து இது வரப்போற காரியங்களை அதை அவர் அறிய வேண்டும் என்பதற்காக அவர் காத்திருந்த பொழுது தானியேலுக்கு ஒவ்வொரு காரியத்தையாக தேவன் வெளிப்படுத்தினார். அந்த நாட்கள் அவர் வெளிப்படுத்தி சொன்னார், இது இன்னும் எந்த நாட்கள் இருக்கிறது அப்படின்னு சொன்னார். இதுக்கு என்ன நாட்கள் இருக்கிறதுன்னு சொன்னார். ஆனா வெளிப்படுத்தல காலம் சமீபமாக ஆயிற்று, அதாவது என்ன முடிந்தது அப்படி, அதாவது நாட்கள் வெளிப்படுத்துறது கடைசி காலம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த தானியேல் புஸ்தகம் நம்ம வெளிப்படுத்தல உங்களுக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா தானியேலை பார்க்கலாம். முன்கூட்டியே என்ன செஞ்சிருக்கு? எழுதப்பட்டிருக்கு. அதனால ஒரு எந்த மனுஷங்க எப்படி இருப்பாங்க, எந்த மனுஷங்க எங்க போவாங்க என்பதை நீங்க என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். அப்ப பூமி தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்கள், மரித்து கொடுக்கிறவர்கள் அப்படி எப்படி இருப்பாங்க? சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் அவர்கள் என்ன செய்வாங்க? பங்கடைவார்கள். யாரு நித்திய ஜீவனுக்குள்ள போவா, யாரு நித்திய நிந்தைக்குள்ள போவா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஹல்லேலூயா. எல்லாரும் நினைப்பாங்க மரிச்ச உடனே, நிறைய பேர் நினைக்கிறாங்க மரிச்ச உடனே அதோட முடிஞ்சிட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. சிலவங்க சொல்லுவாங்க இந்த காலத்துல இங்க இருக்கிறதை விட நம்ம என்ன செய்யலாம்? செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அறியாம இருக்கிறாங்க. இங்க இருக்க சொல்ல கூட அவங்களுக்கு கொஞ்சமா தண்ணி கிடைக்கும், இங்க இருக்கச்சில ஒரு நேரத்துக்காக சாப்பாடுகள் கிடைக்கும், இங்க இருக்கச்சில எங்க இடையிலையாவது நம்ம என்ன செஞ்சிடலாம்? உட்கார்ந்து கொள்ளலாம். ஆனால் அங்கே துன்மார்க்கமாய் வாழ்ந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள், இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்படாதவர்கள் நித்திய நிந்தைக்குள் போவார்கள். அது சதா காலங்களும் ஓயாத நிந்தையாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப இந்த காலத்துல நமக்கு கொடுத்திருக்கிற மகா ஒரு கிருபையை நாம் அற்பமாக நினைப்போமானால் வரப்போற காரியங்களை தண்டனைக்கு ஒருவரும் தப்ப முடியாது. அப்ப இந்த காலத்துல நமக்கு என்ன கிருபை கிடைச்சிருக்கிறதா?
இயேசு கிறிஸ்துங்கிற ஒரு மகா பெரிய ஒரு கிருபையை, ஒரு நீதியை நமக்கு இந்த பூமியில தேவன் தந்திருக்கிறார். இப்போ ஆதாம் ஒரு தவறு பண்ணினார், கீழ்ப்படியாம போனார். அதனாலே இந்த பூமியே பாவத்துக்குள் நிறைந்தது. இயேசு கிறிஸ்து மூலமாக இவரை விசுவாசிக்கிறவன் நினைச்சான் பிழைக்கிறான். இவர் விசுவாசிக்கிறவன் பாவத்திலிருந்து நீங்களாக்கப்பட்டு விடுதலையாக்கப்படுகிறான். அப்ப ஒரு மனுஷனுக்குள்ள பாவம் இல்லை என்றால் அவன் நியாயத்தினாலே எங்க போவான்? பரலோகத்துக்கு போவான். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் நாம் வேதம் சொல்லுகிறது என்னை பற்றி விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பும் பரிசுத்தமாக்கப்பட்ட சுதந்திரத்தையும் அடையும்படிக்கு. அப்ப இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கிறதுனால உங்களுக்கு என்னது விலையேறப்பட்ட என்னது கிடைக்கிறது? பாவ மன்னிப்பு கிடைக்கிறது, பரிசுத்தமாக்கப்பட்ட சுதந்திரம் உங்களுக்கு கிடைக்கிறது. அல்லேலூயா. இதே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசத்தினால் அப்போ நீங்கள் நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நித்திய ஜீவன் என்ன செய்து உண்டு. அல்லேலூயா. ஆமென். அவர்கள் பிதாவாகிய தேவனை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் நித்திய ஜீவனை கொடுக்க வேண்டும்ங்கிற திட்டம் யாருடைய திட்டம்? பிதாவாகிய திட்டம். அப்ப நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்கன்னா பிதாவாகிய தேவன் உங்களை நித்திய ஜீவனை தவறா கொண்டு போவாரா? கொண்டு போக மாட்டார். நித்திய ஜீவனுக்காக தான் கொண்டு போவார். ஏனென்றால் அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். நித்திய ஜீவனை உங்களுக்கு தருவேன் என்று சொன்னதே பிரதானமான வாக்கு தத்தத்திலே பிரதானமான வாக்கு தத்தமாக இருக்கிறது. அதை நாம் விசுவாசத்தினால தான் பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து தேவன் நம்ம எங்களை பார்த்து சொல்லி இருக்கிறார், நித்திய ஜீவனை தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆனபடினால் நாங்கள் அங்கே போவோம் என்கிற விசுவாசம் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த விசுவாசத்தினால நம்ம முற்பிதாக்களும் ஜெயித்திருக்கிறாங்க. இப்ப பாருங்க, வனாந்தரத்துல நியாயப்பிரமாண நாட்களில மோசே கிட்ட தேவன் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு கானானை கொடுத்தேன், நீங்க போய் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். நேரே உங்களுக்கு கானானுக்கு போக முடியாது. ஆனா தேவன் என்ன சொல்லுகிறார்? கானானை உங்களுக்கு கொடுத்தேன். இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஆண்டவர் மோசேக்கு என்ன சொன்னாரு? கானானை உனக்கு என்ன செஞ்சேன்? கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றார். நீங்க போய் என்ன செய்? சுதந்திரித்துக் கொள் அப்படின்னு சொல்றார். அப்ப இவங்க நேரே போறாங்க. நிறைய எதிர்ப்புகள் வருகிறது. அதிலே அவர்களுக்குள்ளே அவிசுவாசம் வருகிறபடினால் அவர்கள் 40 வருடங்கள் வனாந்தரத்தை சுற்றுப்படிக்கு தேவன் செய்தார். இது நல்லா புரிஞ்சு கொள்ளணும், இந்த ரகசியத்தை புரிஞ்சு கொள்ளணும். ஆனா அவங்க அந்த எகிப்துக்கும் கானானுக்கும் சில ஆட்கள் சொல்லுகிறார்கள், ஒரு 6 நாள் பயணம் தான் இருக்குமா. ஒரு நடப்பயணம்னு பார்த்தா கூட ஒரு 6 நாள் 10 நாள் தான் இருக்குமா. அவ்வளவே பக்கம். எகிப்தும் கானான் தேசங்கிறது அவ்வளவு பக்கம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் 40 வருடம் தேவன் வனாந்தரத்தில் அலைய செய்தார். எதற்காக? தேவன் சொன்ன வார்த்தையை அவங்களால் விசுவாசிக்காமல் போனது நிமித்தம். அவர் என்ன சொன்னார்? கானானை உங்களுக்கு கொடுத்தேன் என்று சொன்னார். ஆனால் அவர்கள் சூழ்நிலைகளை பார்த்த பொழுது, அவர்கள் செங்கடலை பார்த்த பொழுதும் பயந்தார்கள். ஆனாலும் தேவன் செங்கடலை பிளந்து வழி நடத்தினார். அவர்கள் அங்க போகும் பொழுது அங்க கானானை பாருங்க, 40 வருடம் சுற்றி திரிவதற்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு பக்கத்துல போயாச்சு. ஒரு 6-7 நாளுக்குள்ள எங்க போயாச்சு? கானான் பக்கத்துல போயாச்சு. உடனே மோசே சொல்றாரு, நீ போய் விலேவு பார்த்துருவாங்க. ஒரு 12 பேர் என்ன செய்யுங்க, ஒரு 40 நாள் என்ன செய்ய சுத்தி பார்த்துருவாங்க. அங்க எப்படிலாம் இருக்குது, பழங்கள் எப்படி இருக்குது, அங்க உள்ள மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க, இப்படி எல்லாம் பார்க்க சொல்றாரு. ஆண்டவர் என்ன சொன்னாரு? கானானை உங்களுக்கு கொடுத்தேன்னு சொன்னார். இப்போ நல்லா பாருங்க, இதான் போதகருடைய ஒரு சின்ன, அதாவது மோசே நாம சொல்லல, சாதாரணமா அதை எப்படிலாம் வருகிறது என்பதை நீங்க யோசிக்கணும். அல்லேலூயா. இப்போ அங்க ஆண்டவர் சொன்னா நீங்க போங்கன்னு சொல்லிட்டாரு. அங்க இவர் மோசே இருக்கிறாரு, சுற்றி பார்ப்பதற்கு அனுப்புகிறார். இவங்க நேரே போயிருந்தாங்கன்னா யுத்தங்கள் நடந்திருக்கும், ஜெயித்திருப்பாங்க. நேரே 10 நாளுக்குள்ள எங்க போயிருப்பாங்க? கானானுக்குள்ள போயிருப்பாங்க. ஆனா இவர் நேரே போகாம மனிதர்களை சுற்றி பார்க்க சொல்றார். மனிதர்களை சுற்றி பார்த்தது நிமித்தம் அங்க 10 பேர் அவிசுவாசமாக பேசுறாங்க. அங்க உள்ளவங்க பெரிய பெரிய பலசாலிகளா இருக்கிறாங்க. அங்க நம்ம பக்கத்திலே போக முடியாது, இப்படி எல்லாம் சொல்றாங்க. இதையும் மோசே என்ன செஞ்சாரு? கேட்டுட்டார். மோசே என்ன சொல்லியிருக்கணும்? எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கர்த்தர் போக சொல்லியிருக்காரு, கர்த்தர் நமக்கு தருவார் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அங்க காலேப் யோசுவா சொல்லுகிறார்கள், கர்த்தர் சொல்லியிருக்கிறார், இன்றைக்கே நாம் போவோம், நாம் அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். ஆனா அங்க யாருமே அதை ஏற்றுக்கொள்ளல.
இந்த ஏற்றுக்கொள்ளாத நிமித்தம் தான் 40 வருடங்கள் வனாந்தரத்திலே தேவன் அவர்களை அலைய விட்டு யார் யாரெல்லாம் அவிசுவாசமா இருந்தாங்களோ எல்லாவற்றையும் மறிக்க பண்ணினார். பாருங்க, அவங்க கானானுக்கு போகல. அதே போல இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, உங்களுக்கு நித்திய ஜீவனை தருவேன் என்று சொல்லிட்டாரு. அங்க கானானை தருவேன் சொன்னாரு. ஆனா 2 பேர் நம்பினாங்க. யாரு? காலேபு யோசுவா நம்பினாங்க. அவங்க மட்டும்தான் கானானுக்குள்ள போனாங்க. இங்க தேவன் சொல்லிட்டாரு, இயேசு கிறிஸ்து மூலமா உங்களுக்கு என்ன தருவேன்? நித்திய ஜீவனை தருவேன். நித்திய ஜீவனை அவர் எனக்கு தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். வாக்குத்தத்தத்தை நம்பி வாழுகிறவன் எங்கே போவான்? பரலோகத்துக்கு போவான். இந்த பூமியிலும் அவன் நீடித்த ஆயுசு நாட்களாக இருப்பான். இப்படிலாம் இருப்பான். அதை மறந்துட்டு ஒரு சின்ன பிரச்சனையோ சின்ன போராட்டங்களோ ஒரு பெரிய உபத்திரமோ சில புடமிடுதலோ இது நடக்கும் பொழுது நான் தேவன் சொன்ன வார்த்தையை மறந்துட்டு நான் சாவத்துட்டு இப்படித்தான் நான் அப்படித்தான் அவிசுவாசமா இருப்போமானால் நித்திய ஜீவனுக்கு விரோதமானது நமக்குள்ளே நடந்து கொண்டிருக்கும். நல்லா யோசிச்சு கொள்ளணும். ஹல்லேலூயா. தேவன் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாரையும் அழிக்க வேண்டும் என்ற ஒரு திட்டமே இல்லை. அப்படி திட்டம் இருக்குமானால் செங்கடலிலே எகிப்தில் உள்ள ராணுவத்தை அழித்தது போல இவங்களையும் அழிச்சிருப்பாரு. இவங்களை கானானை கொடுக்க வேண்டும் என்பதுதான் பிதாவின் திட்டம். ஆனால் அவர் அவிசுவாசத்தினால் வனாந்தரத்திலே மடிய பண்ணினார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வேண்டும் என்பது தேவ பிதாவுடைய திட்டம். இதிலையும் நாம் அவிசுவாசமா இருப்போமானால் வனாந்தரத்தில் நடந்தது போல் நடக்கும். ஆனபடினாலே தான் நாங்கள் உங்களுக்கு விசுவாசத்துக்கு இருந்தே பேசிக் கொண்டிருக்கிறேன். விசுவாசத்துக்குள்ளதே பேசிக் கொண்டிருக்கிறேன். விசுவாசிகள் எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நீங்கள் எப்படி விசுவாசிக்க வேண்டும்? உங்களுக்குள்ள ஒரு பிசாசு எதையாவது குற்ற மனசாட்சிகளை கொண்டு வந்து கொண்டிருக்கும் பொழுது நீ பெய்யிட மாட்ட, நீ அங்க பெய்யிட மாட்ட, இயேசு உனக்குள்ள இல்ல, இப்படி எல்லாம் சொல்லும் பொழுது இந்த வார்த்தையை நம்பாதபடி தேவன் உங்களுக்கு சொன்னார் பாருங்க, அந்த வார்த்தையை நீங்க நம்பிக்கொண்டிருக்கணும். ஹல்லேலூயா. அன்னைக்கு காலேபு யோசுவாவும் இத்தனை ஒரு சபையே லட்சக்கணக்கான ஜனங்கள் சொல்லும் பொழுதும் அவர்கள் சொல்ல அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. தேவன் சொன்ன வார்த்தையை மாத்திரம் நம்பிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் அங்கே சுதந்திரித்தார்கள். ஹல்லேலூயா. காலேபு யோசுவா பெரிதாக கிரியைகளை எதுவும் செய்யல, ஆனால் விசுவாசத்துல உறுதியாக இருந்தார்கள். இங்கே நிறைய பேர் கிரியைகளை செய்தார்கள், ஆனால் விசுவாசம் இல்லாமல் இருந்தார்கள். விசுவாசம் இல்லாமல் இருந்தபடினால அவர்கள் அழிந்து போனார்கள். ஆனபடினால தான் சொல்றேன், நீங்க விசுவாசத்திலே உறுதியாக இருந்து நீங்கள் கிரியைகளை நடப்பீங்க. ஹல்லேலூயா. உங்க கிரியைகளை வச்சு நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் உங்கள் விசுவாசம் பூரணமாக்கப்படாது. கிறிஸ்துவை குறித்த விசுவாசத்திலே அவருடைய வார்த்தை மேல் உள்ள நம்பிக்கையிலே நீங்கள் பூரணமா இருப்பீங்கன்னா அந்த விசுவாசம் உங்களை பூரணப்படுத்திக் கொண்டே இருக்கும். நான் சொல்லிக் கொண்டிருக்கிற வார்த்தைகளை நீங்கள் கவனிப்பீங்கன்னா உங்களுக்கு விசுவாசம் பெருகிக் கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. இல்லாம உங்க பக்தியை நினைச்சு நீங்க விசுவாசிப்பீங்கன்னா நீங்க ஒரு மீட்டிங் போயிட்டு வந்தா ஒரு 4 நாள் உங்களுக்குள்ளே பக்தி அதிகமா இருக்கும், உங்களுக்கு விசுவாசம் பெருகிக் கொண்டு இருக்கும். 4 நாள் பக்தி உங்களுக்கு குறையும் பொழுது, இல்லை என்றால் ஒரு சின்ன பிரச்சனையில உங்களுக்கு பக்தி குறையும் பொழுது உங்கள் விசுவாசம் குறைந்து கொண்டு போகும். உங்க பக்திப்படி நீங்கள் விசுவாசிக்காமல் தேவனுடைய வார்த்தை மேல் வைக்கிற விசுவாசம் இருக்குது பாருங்க, அது உங்களை வாழ வைக்கும், உங்களை பிழைக்க வைக்கும். கடைசி வரை உங்களை ஒரு குறைவில்லாமல் நடத்தும். கடைசி வரை உங்களுக்கு வெற்றிகளை தரும். நித்திய ஜீவனும் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். ஹல்லேலூயா. நம்ம முற்பிதாக்கள் அப்படி ஜெயித்திருக்கிறாங்க. விசுவாச சந்ததிகள் அப்படி ஜெயித்திருக்கிறாங்க. சூழ்நிலைகள் எப்படி போய் கொண்டாலும் அவர்கள் விசுவாசித்தார்கள். அதான் சொல்லப்படுகிறது, நாம் மரித்தவர்கள் அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் அடைவார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப நாம் நித்திய ஜீவன்லாம் தைரியமாய் இந்த பூமியிலே நீங்கள் விசுவாசிக்கிறீர்களால் தானே போக முடியும். இந்த பூமியிலே உங்கள் மனசாட்சி குற்றப்படுத்தி கொண்டிருக்குமானால் யோசிச்சு பாருங்க, உங்கள் மனசாட்சி இன்றைக்கும் இயேசு வந்தா என்னை எடுத்துக்கொண்டு போவான்னு எத்தனை பேர் இந்த இடத்துல நீங்க சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேருக்குள்ள அந்த நம்பிக்கை இருக்குது? கையை வச்சுங்க. இன்றைக்கும் இயேசு வந்தா என்னை அவர் கூட்டிக் கொண்டு போவார். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு உங்களுக்குள்ள குற்ற மனசாட்சி இருக்குமானால் அப்ப நீங்க தேவனிடத்துல நெருங்க முடியுமா? தூரம் போக முடியுமா? ஒருபோதும் உங்கள் பக்தியை வைத்து தேவனிடத்துல இடப்படாதீங்க. இப்ப பாருங்க, காலேபு வந்து பெருசாக எதையாவது மோசே கூட பலதுக்கு உபவாசம் பண்ணி இருக்கிறார், அப்படித்தானே?
40 திருப்பி 2 திருப்பிட்ட உபவாசம் பண்ணியிருக்கிறார். 40 நாள் 2 திருப்பிட்ட உபவாசம் பண்ணியிருக்கிறார். ஆனா காலேபு அப்படியே பண்ணின மாதிரி இல்லை. ஆனா யாரு போயிட்டா? காலேபு போயிட்டார். இயேசுவா கூட மோசே கூட இருந்து நிறைய ஊழியங்களை செய்தார். சரி, அது கூட இயேசுவா நிறைய ஊழியங்களை செய்தார் போலான்னு சொல்லலாம். காலேபு எப்படி போனாரு? அவங்கள ஒண்ணுதான், வார்த்தை மேல உள்ள விசுவாசம். ஹalleluya. அதே போலதான் உங்களுக்கு நித்திய ஜீவனை தருவேன் என்று சொன்ன வார்த்தையை நீங்கள் ஒருபோதும் மறக்காதீங்க. இயேசு கிறிஸ்து மூலமாக அவர் உங்களை பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறக்காதீங்க. ஆமென். இது உங்களால் வந்தது அல்ல, இது அவரால் உண்டானது. ஹalleluya. அப்போ நம்ம ஞானவான்களாய் இப்போ உங்களை நீதிக்கு உட்படுத்துகிறோம் அப்படின்னா, நாங்கள் இயேசு கிறிஸ்துவை பேசுறதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம்னா, உங்களை எதுக்கு உட்படுத்திக் கொண்டிருக்கிறோம்? நீதிக்கு உங்களை உட்படுத்திக் கொண்டிருக்கிறோம். எங்களை தேவன் எப்படி வைப்பாரு? நட்சத்திரத்தை போல ஒளியாக பிரகாசிக்க பண்ணுவார் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. நீங்களும் அநேகரை இயேசு கிறிஸ்துவுக்கு உட்படுத்தும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசி அவரை இயேசு கிறிஸ்துவுக்கு உட்படுத்தும் பொழுது உங்களுக்கும் தேவன் அந்த ஆசீர்வாதத்தை தருவார். ஹalleluya. ஆமென். அதனாலதான் நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். சுவிசேஷம் என்ன? சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை குறித்து பேச வேண்டும். அவர் யாருக்காக மரித்தார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். ஹalleluya. சுவிசேஷம் என்பது என்ன? இயேசு கிறிஸ்து எனக்காக எங்க வந்தார்? இந்த பூமிக்கு வந்தார். இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார். எதற்காக மரித்தார்? என் பாவ சாபங்கள், நோய்கள், தரித்திரங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்க்கும்படி அவர் என்ன செஞ்சார்? என் மரண பயங்கள் எல்லாம் எழுந்து விடுதலையாக்கும்படி அவர் எனக்காக மரித்தார். இயேசு கிறிஸ்து எனக்காக உயிர்த்தெழுந்தார். எதுக்காக உயிர்த்தெழுந்தார்? நான் அதை விசுவாசிக்கிறபடினால் அதை தேவனுடைய பார்வையிலே நீதியாக எண்ணப்படுகிறது. நான் நீதிமானாக எண்ணப்படுகிறேன். ஹalleluya. இந்த மூன்றையும் அவர் செய்தார். இதுதான் என்னது? சுவிசேஷம். ஹalleluya. நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. சுவிசேஷத்தின் அர்த்தம் என்ன அப்படின்னா, எனக்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். என் பாவங்களுக்காய், சாப நோய்களுக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார். இன்னைக்கு பிழைத்திருக்கிறார். நான் பிழைக்கும்படி, நான் நீதிமானாகும்படிக்கு எனக்காக நினைச்சிருக்கார், பிழைத்திருக்கிறார். இதை ஒவ்வொரு மனுஷர்களும் விசுவாசிப்பாங்கன்னா அவங்க இருதயத்திலே நீதி உண்டாக தேவனுடைய அவர் மேல விசுவாசிக்கிறவர்கள் நீதி உண்டாக அவர்கள் விசுவாசிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹalleluya. இதை நீங்கள் விசுவாசித்து நீங்கள் பேசும் பொழுது நீங்கள் விடுதலையாக்கப்படுகிறீர்கள். எதற்காகலாம் மரித்தாரோ அதற்கெல்லாம் நீங்கள் பேசும் பொழுது அதிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்படுறீங்க. ஆமென். சரி, அது 10வது வசனம்.